அம்மா இன்னைக்கு ஆதவ் சார் என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு நான் போறேன்னு சொல்ல பொழுது கபடியை பத்தி பேசாதடா நீ, ஏன்னா நீ கேட்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. பட் கபடி மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு கிராமப்புறத்தில் இளைஞன் 40 கிலோமீட்டர் ஓடுவேன். எவ்வளோ? 40 கிலோமீட்டர். கடலூர்ல இருந்து சிதம்பரம் வரையும் ஓடுவேன். வரும்போது ட்ரெயின்ல வருவேன், இல்ல டிராக்டர் பிடிச்சுக்கிட்டே வருவேன். கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி 22 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருப்பேன், ஓடுவேன். வரும்போது பஸ்ல வருவேன். கடலூர்ல இருந்து பண்ருட்டி 18 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருப்பேன், திரும்பி வருவேன். அந்த ஸ்டாமினோ தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல சில பேரை எதிர்க்கிற மனநிலை நமக்கு கிடைச்சி அசம்பிளியில விளையாடுறோம் நம்ம. So friends, நாம இன்னைக்கு ஒரு நல்ல ஹாப்பி ஜாய் மூடுல இருக்கோம். இந்த ஹாப்பி ஜாய் மூடுக்கு என்ன காரணம்னா, the student ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், நான் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். இந்த நான் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நெஹ்ரு யுவ கேந்திரான ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சாங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சகம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு காலத்தில் துவங்கப்பட்டது. அதுல பணியாற்றினவன் நான். அதன் பிறகு பாலிடிக்ஸ் வந்திருக்கான. பட் இன்னைக்கு தேவை என்ன தேவைன்னா, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர். எஜுகேஷனை பொறுத்தவரை இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது பிசிக்கல் எஜுகேஷன். எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன், இதை ரெண்டையுமே பிரிக்க முடியாது. So physical education, education join together. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஷைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு முடிவு எடுக்கணும். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா நம்ம மினிஸ்டர் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண போறாரு. அதுதான் உண்மை. அது என்ன சப்போர்ட்? என்ன சப்போர்ட்னு கேட்டா, கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஷூ இருக்காது, கிராமப்புறத்தில் இளைஞர்களுக்கு நல்ல ட்ராக் இருக்காது, கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஷார்ட்ஸ் டீஷர்ட்ஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே சாதாரணமான பிளாட்ஃபார்ம் அல்ல, எல்லாமே மேட்ல தான் இன்னைக்கு நம்ம விளையாடுறோம். சிந்தட்டிக் மேட். ஒரு காலத்துல தரையில தான் எல்லா கேம்ஸ் விளையாடணும். வாலிபால், ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி அண்ட் கபடி அண்ட் கிரிக்கெட், எவ்ரிதிங் மண்ணில் தரையில விளையாடின காலம் போய் சிந்தட்டிக் மேட்ல விளையாடுற காலம் வந்திருக்கு. So what I wanted to request to Honorable Minister, இன்னைக்கு தமிழ்நாடு ஒலிம்பிக்ல ஷைன் பண்ண வைக்கிற ஒரு வண்டர்ஃபுல் நம்பர் 1 ஸ்டேட்டா மாத்துறது தான் நம்ம மினிஸ்டருடைய ஐடியா. ஸோ அதுக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை இனி ஸ்போர்ட்ஸோட நம்ம மெர்ஜரி பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நிறைய யங் பீப்புளை, ஒரு டேலண்டட் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. ஐ திங்க் ஸோ 3% நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நம்ம வச்சிருக்காங்க, ரைட்? 3%. இந்த 3% ஸ்டூடெண்ட் கொடுக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை ஐ ரெக்வெஸ்ட் ஹானரபிள் மினிஸ்டர், யூ ஷுட் இம்ப்ரூவ் ஆர் 5 or 6 or 7 whatever you are interested. It's needed. How we are developed the sports? First, the employability. I am a player. Where I am getting employability? So player get a employability. The employability is, you should give a representative and percentages. இன்னைக்கு 3% கொடுக்குறாங்க, ஆனா நம்ம கவர்மெண்ட் 5 கொடுக்கணும், 7 கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், தேவையான மெட்டீரியலை உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதை மட்டுமே நான் சொல்லிக்கிறேன்.